நேத்து வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்தது. போன வாரம் கூட ஒரு கல்யாணத்துக்கு என் கூட ரொம்ப ஹாப்பியா வந்தா. திடீர்னு பார்த்தா அடுத்த வாரம் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவ திரும்பி வரவே இல்ல. அது எப்படி இவ்ளோ நாள் எல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம இருந்தது, திடீர்னு எப்படி இப்படி நடக்க முடியும்? அவளுக்கு வேற யார்கிட்டயோ ஏதோ கனெக்ஷன் இருந்துச்சு. அதனால்தான் அவ அப்படி போய் அந்த பர்சன் வந்துட்டான், அதனால அவன் கூட அப்படியே போயிட்டா அப்படின்னு ஒரு கிளையண்ட் என்கிட்ட சொல்றாரு. ஓகே, see, okay, before going to that, I'm Dr. Divya Prathipa, a somatic trauma informed abuse recovery coach. I specialize in narcissistic abuse recovery. அதாவது நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு அந்த அபியூஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ட் ஐ ஹெல்ப் தெம் அட்ராக்ட் த ரைட் கைண்ட் ஆஃப் லவ் இன் தியர் லைஃப், பிகாஸ் தே அட்ராக்டட் சம்வன் டாக்ஸிக், unhealthy love. So I help them attract the right kind of love in their life. Okay, so I have taken a challenge for 90 days, 90 different videos about narcissism. இந்த challenge தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இன்னைக்கு இதுல 21st வீடியோ நம்ம இன்னைக்கு பாக்குறது. இப்ப நான் ஒரு சினாரியோ சொன்னேன்ல, திடீர்னு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு அவ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டா அப்படின்னு. ஆக்சுவலா நான் ஐம் நார்சிஸ்டிக் அபியூஸ் ரெக்கவரி கோச் தான். என்கிட்ட கிளையன்ஸ் விக்டிம்ஸ் தான் நிறைய வருவாங்க. பட் சம்டைம்ஸ் நார்சிசிஸ்ட் ஆல்சோ புக் செஷன்ஸ் வித் மீ. இது வரைக்கும் ஒரு 5-6 நார்சிசிஸ்ட் தே ஹேவ் புக்ட் அ செஷன் வித் மீ. அண்ட் அவங்க வர்றதே எதுக்காக அப்படின்னா, சி, நார்சிசிஸ்ட பொறுத்த வரைக்கும் அவங்க தான் விக்டிம்ஸ். அவங்களுக்கு they will never accept that the other person is victim here. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் விக்டிம்ஸ், அவங்க தான் சஃபர் பண்றாங்க. ஸோ அந்த வேலிடேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோச்சான நான் இப்போ நான் சொல்றேன்ல, அவங்க உங்களை எமோஷனலா அபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு விக்டிம் அழுதுகிட்டு எமோஷனலா நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு கேட்கறதே அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த விக்டிம் தான் எங்களை அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஸோ அந்த கிளாரிட்டி, அந்த ஒரு வேலிடேஷனுக்காக they generally don't என்ன சொல்றது, need that. But some few people, like I told you, 5 or 6 clients, they came into my coaching program. அவங்க the way they talk and the way they explain about their spouse, அவங்க விக்டிமா நார்சிசிஸ்டான்னு என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஸோ இந்த கிளையண்ட் he was very 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 clear. இதுதான் சொன்னார் அவர். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, முந்தின நாள் வரைக்கும் ஜாலியா என் கூட பேசிட்டு இருந்தா, திடீர்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போன திரும்பி வரவே இல்லை, எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டோம் வரல. ஐ திங்க் he was like, என்ன நீங்க நினைக்கிறீங்க, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு he was asking. நான் சொன்னேன், சி, ஒரு பொண்ணு தேவையே இல்லாம எல்லாம் நல்லா இருக்கிற இடத்துல இருந்து எதுக்கு போக போறா? நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இட் will not be always a problem of one person. இந்த ப்ராப்ளம் 2 சைட்ல இருந்து தான் வரும். 2 கை தட்டினாதான் சத்தம் வரும், ஒரு கை ஆடிட்டே இருந்ததுன்னா சத்தம் வராது. நான் என்ன சொல்வேன்னா, உன் மேல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு யோசிச்சு பாரு. விக்டிம்ஸ் வந்தாலும் நான் அவங்க கிட்ட அதான் சொல்வேன், அவங்க நார்சிசிஸ்ட் என்னதான் உங்களை கேஸ்லைட் பண்ண ட்ரை பண்ணாலும் நீங்க அதை உங்களை அஃபெக்ட் பண்ண விட்டா மட்டும்தான் அது உங்களை அஃபெக்ட் பண்ண போகுது. சோ அவன் ஏன் அப்படி நடக்கிறாங்கிறத பாக்குறத விட்டுட்டு நான் ஏன் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்றேன்னு பாருங்க அப்படிதான் சொல்லுவேன். ஓகே, சோ அதே மாதிரிதான் இந்த நார்சிசிஸ்ட் பர்சன் கிட்ட நான் சொன்னேன். அவங்க எதுக்கு போனாங்க நமக்கு தெரியாது, ஆனா ஏதாவது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. he got it offended. You are a lady, no, you will talk only like this, and she had an affair, அதனாலதான் அவ போயிட்டா. you are like, you are ஒரு கோச்னு சொல்லிக்கிறீங்க, பட் என்னன்னு கூட விசாரிக்காம நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா blah 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 blah. Okay, so that thing happened. That is okay. இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு விக்டிம் போறதுங்கிறது திடீர்னு தான் நடக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும், நார்சிசிஸ்ட பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த விக்டிமை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்காக ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் they will be silent. எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துட்டு இருப்பாங்க, இது என்னைக்காவது ஒரு நாள் மாறும், யாராவது சொன்னா இவங்களுக்கு புரியும், எதுனா பண்ணா இது மாறும்,
சாமி கோயிலுக்கு நான் போய் கோயிலெல்லாம் வேண்டியிருக்கேன், இதெல்லாம் சரியா போச்சுன்னா நான் முடி கொடுக்குறேன் அப்படிலாம் கூட நான் வேண்டியிருக்கேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் வில் பி லைக் ஒரு ஃபெய்த் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா ஜென்ரலா பீப்புள் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசுல இருந்தே கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில சைலண்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் நெவர் கோயிங் டு சேஞ்ச். அப்போ சேஞ்சுன்னு முடிவான அடுத்த நிமிஷமே அவங்களால வெளியில போக முடியாது. ஏன்னா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, முதல்ல இவங்களே எமோஷனலா இன்வெஸ்டடா இருப்பாங்க, டைம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, மணி இன்வெஸ்ட் ஆயிருக்கும், குழந்தைங்க இருக்கும், சொசைட்டி இருக்கு, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் அதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால உடனே அவங்களால ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா மனசால அவங்க அதை உணர்ந்திருப்பாங்க, இது வந்து மாற போறது இல்ல, they have come to a point of no return, இது இப்படியே தான் இருக்க போகுது லைஃப் லாங் புரிஞ்சிரும். புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு they will take some time, பிகாஸ் அவங்களுமே மென்டலா ப்ரிப்பேர் ஆகணும், அப்புறம் ஃபினான்ஷியலா இண்டிபெண்ட் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா பிஹைண்ட் அவங்க வந்து அதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஓகே, when the time is ideal they will walk away. It doesn't mean அதுக்காக அவங்க வந்து உடனே வந்து ஊருக்கெல்லாம் நான் போறேன் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இதையும் சில பேர் பண்ணிருப்பாங்க. ஓகே, பட் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே லவ் பாம் பண்ணிடுவாங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அதை வந்து கலைச்சு விட்டுருவாங்க. பட் அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க வந்து அதை சொல்ல மாட்டாங்க, ஸ்லோவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இல்லைன்னா குழந்தைங்களை வந்து கம்ஃபர்டபுளா எப்படி வெளியில கொண்டு போறதுங்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களே எமோஷனலா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருப்பாங்க, தெரப்பி எடுத்துட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்புறமா தான் ஃபைனலா when they become strong and they are confident enough, like இனிமே நான் இங்கேருந்து போனா என்னால என்ன பார்த்துக்க முடியும், என் குழந்தைய வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை வர்றப்பதான் நகர்ந்து போவாங்க. ஆனா இது எல்லாம் நார்சிசிஸ்ட்க்கு தெரியவே தெரியாது. they will be thinking like இவ எங்க போறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மெயினா இருக்கும். அண்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் they are the victims. No, they will not imagine like you walking away. ஓகே, ஏன்னா அவங்க தான் இங்க சஃபர் ஆயிட்டு இருக்காங்க, நானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன், அவளுக்கு என்ன, அவ இருக்கதா போறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது தட் யூ வில் வாக் அவே ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு திருந்தி வருவா, இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட்டு திருந்தி வருவா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது நடக்காது. அது ஒன்ஸ் ஐ டோல் ஒரு வீடியோல போட்டிருக்கேன், லைஃப் ஆஃப் அன் எம்பாத் வித் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அவேர்னஸும் அவேக்கனிங்கும் வந்துருச்சு அப்படின்னா தட் பர்சன் இஸ் நாட் கோயிங் டு கம் பேக். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் மேனிஃபெஸ்ட்ஸ், யூனோ. இட் டசன்ட் ஹேப்பன் இன் ஒன் டே. நீங்க ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, அதுல இருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இது இன்னைக்கு டிசைட் பண்ணி நாளைக்கு வெளியில வர விஷயம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா தான் இதை பில்ட் பண்ண முடியும். நீங்கன்னு இல்லை, இதுல இந்த மாதிரி ஒரு விக்டிம் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே இந்த மாதிரி தான் அண்டர்கோ பண்ணி தான் வெளியில வருவாங்க. திஸ் இஸ் வெரி வெரி நார்மல். ஈவன் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கோ பேக் டு ஹிம் ஆல்சோ, தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி நார்மல். தட் இஸ் அ ரிசர்ச். 8 தடவை போவாங்களாம் விக்டிம்ஸ் இந்த மாதிரி அந்த நார்சிசிஸ்ட் கிட்ட திரும்ப 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 வேண்டான்னு வந்து திரும்ப போய், வேண்டான்னு வந்து திரும்ப போய். ஸோ தட்ஸ் வெரி வெரி காமன். ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க, இதெல்லாம் நார்மல் தான். எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நாம நினைச்சா இதுல இருந்து ஈஸியா வெளியில வர முடியும், நமக்கான சந்தோஷமான லைஃபை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா திவ்யா இஸ் ஹியர் ஆல்வேஸ். யூ கேன் கம் connect with me, take therapy from me, heal with me, and we can create that dream life for you together. சரியா? ஸோ அடுத்த வீடியோல, அதாவது 21st வீடியோ 22nd வீடியோ, ஐ லாஸ்ட் ட்ராக் வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா. ஐ ஹவ் டேக்கன் 90 days சேலஞ்ச். டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சிரிச்சுட்டே இருங்க. அது வரைக்கும் இந்த வீடியோஸை யாருக்கா ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. டாடா.